வணக்கம். அதாவது சந்திரன் தரும் யோகம் என்ன? யோகங்கள் ஜாதகத்தில் யோகங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பார்த்தா சந்திரனோடு சேர்ந்த குரு தரக்கூடிய யோகம், சந்திரனோடு சேர்ந்த செவ்வாய் தரக்கூடிய யோகம், சூரியனும் குருவும் சேர்ந்து தரக்கூடிய யோகங்கள், சூரியனும் சந்திரனும் சேர்ந்து தரக்கூடிய யோகங்கள், செவ்வாயோடு சேர்ந்த கிரகங்கள் தரும் யோகங்கள் அப்படின்னு ஒரு வகை உண்டு. இதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது சந்திரன் தரும் யோகம். ஒரு ஜாதகத்தில் சந்திரன் என்னென்ன மாதிரியான யோக பலன்களை தருகிறார், ஸ்தான பலன்களை தருகிறார். ஒரு ஜாதகத்தில் சந்திரன் 4ஆம் இடத்தில், அதாவது 4ஆம் இடத்தில் அந்த சந்திரன் அமையும் பொழுது திக்பலம் என்ற ஒரு நல்ல பலனை தருகிறார். திக்பலம் அப்படின்னா என்ன? அந்த அமைப்பு இருந்தால் அந்த ஜாதகருக்கு அந்தஸ்து, ஒரு ஸ்டேட்டஸாக, ஒரு அந்தஸ்தாக சமுதாயத்தில் வாழ வைக்கும். அவருக்குன்னு ஒரு இருப்பிடம், குடும்பம், ஃபேமிலி, ஒரு அந்தஸ்தாக. அது நீங்கள் தவறாமல் சொல்லிடலாம், அது கரெக்டாக இருக்கும். இந்த சந்திர பகவான் செவ்வாய்க்கு நேர சமசப்தமாக அமர்ந்துட்டார். சந்திரன் கூட சந்திரனுக்கு அடுத்த பாகையில் இருக்கார். முதல்ல சந்திரன், அதுக்கப்புறம் செவ்வாய். சந்திரனும் செவ்வாயும் சமசப்தம பார்வை. இப்படி இருந்துட்டால் சந்திர மங்கள யோகம் அப்படின்னு பேர். அப்போ சந்திரனுடைய காரகங்கள் அங்கே இயங்கும். ஓரிடத்திலிருந்து ஓர் இடம் மாறி புகழடையக்கூடியவர்கள் சந்திரனுடைய காரகத்துவத்தில் மங்களகரமான விஷயங்களை அணிவிப்பார். அப்போ சந்திரன் என்னது? மீடியா, கம்ப்யூட்டர், எஜுகேஷன் துறை, விவசாயம், அந்த சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவங்க ஒரு ஈடுபாடு பண்ணி ஒரு பெரிய அந்தஸ்தை அடையக்கூடியது சந்திரமங்கள யோகம். சந்திரனாலே தெரியும் உங்களுக்கு, கல்வித்துறை, மீடியா, கம்ப்யூட்டர், இதில் எஜுகேஷன், பயணம் பண்ணுறது, வெளியூர், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் மாறி ஒரு உயர்வான நிலையை அவங்க எந்த துறையில் இருந்தாலும் அதை ஜெயிச்சிடும். சந்திர மங்கள யோகம் சொத்து பத்துக்களோட செல்வத்தோட அந்த ஜாதகரை பிரமிக்க வைக்கும். இது நிறைய ஜாதகங்களில் நம்ம பார்க்க முடியும். விவசாய நிலங்கள், தோப்புகள் இந்த சந்திரமங்கல யோகத்துக்கு அமையும். விவசாய நிலங்கள், தோப்புகள். சரி, குரு சந்திர யோகம், அதாவது குரு சந்திர யோகம். குருவுடைய பார்வையில் சந்திரன் இருப்பது, குருவுடைய பார்வையில் சந்திர பகவான் அமர்வது குரு சந்திர யோகம். இந்த குருச்சந்திர யோகமானது 2 துறைகளில் ஜாதகரை பயணிக்க வைக்கும். முதல்ல ஒரு துறையில் இருப்பாங்க, அடுத்து ஒரு துறைக்கு மாறிடுவாங்க. சிலர் உணவுத்துறையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு துறைக்கு வந்துட்டேன், அரசியலில் இருந்தேன், அதுக்கப்புறம் வேறு ஒரு துறைக்கு வந்துட்டேன், 2 டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுக்கு இந்த குருச்சந்திர யோகம் இருக்கும். ஒரு ஆள் உணவுத்துறையில் இருப்பார், அதுக்கப்புறம் ஃபைனான்ஸுக்கு வந்திருப்பார். இந்த 2 துறைகள் இவங்களும் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடம் மாறி புகழ் அந்தஸ்தை சம்பாதிப்பாங்க. குழந்தைகளை பிரிஞ்சிருப்பாங்க. குழந்தைகள் ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம் இருந்த சார் அப்படிங்கிறதும் உண்டு. சுகபோகமான வாழ்க்கை உண்டு. வீடு, மனை, வாகனங்கள் இவங்களுக்கு அமையும். ஆசிரியர் துறையில் பெயர் புகழோடு இருக்கக்கூடியவங்க, மீடியா துறையில் பெயர் புகழோடு இருக்கக்கூடியவங்களுக்கும் குருச்சந்திர யோகம் இருப்பதை நாம் நிறைய பார்க்க முடியுது. அழகானவர்களாக இருப்பாங்க, செல்வந்தர்களாகவும் இருப்பாங்க. அப்போ குரு பார்வையில் சந்திரன் இருந்தால் குரு சந்திர யோகம் என்ற ஒரு யோகத்தை அந்த ஜாதகருக்கு தருகிறது. இந்த சந்திரன் சூரியனோடு சேரும் பொழுது, சூரியனுக்கு நெருக்கமாக ஒரே வீட்டில் இருந்தால் அமாவாசை யோகம் என்ற யோகத்தை தருகிறது. சூரியனுக்கு நெருக்கமாக ஒரே வீட்டில் இருக்கும் பொழுது அமாவாசை யோகம். இந்த அமாவாசை யோகமானது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்கள் எந்த துறையில் இருந்தாலும் ஒரு பெயர் புகழோடு வாழக்கூடிய அம்சத்தை தருது.
பெரிய தலைமை பொறுப்பில் இருக்கவங்களுக்கும் இந்த அமாவாசை யோகம் கை கொடுக்கு. இளமையில் வறுமை, சிலர் உறவுகளை பிரிந்து வாழ்தல், இது வேணா இருக்கும். ஆனால் அவங்க சார்ந்த துறையில் ஒரு பெரிய பப்ளிசிட்டி தர்றது இந்த அமாவாசை யோகம். மிகப்பெரிய தலைவர்களுக்கெல்லாம் இது இருக்குது, அனுபவத்தில் நம்ம பார்க்க முடியும். சூரியனுக்கு நேர சமசப்தம் 7 பௌர்ணமி யோகம். நேராக பார்த்திங்கன்னா பௌர்ணமி யோகம். இந்த பௌர்ணமி யோகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இவங்களும் குடும்பத்தில் தாய் தந்தையை பிரிந்து வெளியே சென்று புகழடையக்கூடியவர்கள். எஜுகேஷனுக்கோ அவங்க ப்ரொஃபஷனுக்கோ இடம் மாதிரி போவாங்க. ஆனால் இந்த யோகமும் ஜாதகரை பெரிய புகழுக்கு கொண்டு செல்கிறது. பௌர்ணமி யோகமும் அமாவாசை யோகமும் சூரியன் சந்திரனால் ஏற்படக்கூடிய ஒரு யோகம். அப்போ இந்த சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய யோகங்களில் சனியோடு தொடர்பு கொண்டால் அது புணர்ப்பு தோஷம் என்ற ஒரு தோஷத்தை சொல்கிறது. அந்த சனியோட சந்திரன் சேரும் பொழுது அது யோகம் புணர்ப்பு தோஷம் என்று சொல்லப்படுகிறது. இது 29 வயதுக்கு மேல் இது யாரையும் பாதிப்பதில்லை. 29 வயது வரை இதில் தொந்தரவு இருக்கும். 29க்கு மேல் இதுவும் யோக பலனாக மாறுகிறது. சிறப்பான வாழ்க்கை வாழ்பவர்கள் பலரையும் நம்ம பார்க்க முடியும். சந்திரனால் ஏற்படக்கூடிய யோகங்கள் என்ற தலைப்பை இன்றைக்கி பார்த்தோம். அடுத்த ஒரு வீடியோவில் வேறு யோகங்கள் எந்த மாதிரி அப்படின்னு எளிய முறையில் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோ விரைவில் வருகிறது.